2 தொகுதியில் போட்டியிடுவதற்கான அடிப்படை காரணம் வந்து தோல்வி பயம்தான். 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டாலும் 14 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியை அவர் ரிசைன் பண்ணும். எத்தனை தொகுதியில் வேணாலும் போட்டியிடு, அந்த தொகுதியை நீ ராஜினாமா பண்ண அந்த தேர்தல் செலவை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த வேட்பாளர்கிட்ட இந்த சட்டம் கேட்பதாக இருந்தால் ஒருத்தன் அப்படி போட மாட்டான். எம்ஜிஆரும் மதுரை மேற்கு அப்புறம் ஆண்டிப்பட்டி மாதிரி ஒரு தொகுதியில் போட்டிட்டு கடைசி நேரத்தில் அந்த தொகுதியிலிருந்து அவர் வந்து ஒன்று வேட்புமனுவை வாபஸ் வாங்கினார். ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே அந்த தோல்வி பயம்தான். பெரம்பூரில் போய் இவர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. அவர் மீது என்ன குற்ற வழக்கு இருக்குன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்ட்டு அதில் நாமினேட் பண்ணிட்டாரு. திருச்சிக்கு போகும்போது தான் தெரியுது நம்ம மேலே ஒரு கேஸ் இருக்குது. இப்போ ஒரு வேட்புமனுவில் ஒரு குற்ற வழக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க, இன்னொரு வேட்புமனுவில் என் மீது வழக்கு இல்லைன்னு சொல்லும் போது அந்த கான்ட்ரடிக்ஷனே உங்களுடைய வேட்புமனுவை தள்ளுபடி பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தள்ளுபடி செய்தால் திருச்சி கிழக்கில் விஜய் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு குறைவுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. திருச்சியில வந்து 2 மன்னர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு வந்து இது ஒரு கௌரவ பிரச்சனை. KN நேருவுக்கும் வந்து திமுக மேலிட சும்மா விடாது, அன்பில் மகேஷையும் வந்து சும்மா விட மாட்டாங்க. இங்கே விஜய் எப்படியாவது தோக்க வைக்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க். பாஜகவை கொள்கை எதிரினே வந்து முன்னிறுத்திட்டார். இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அந்த பாரதிய ஜனதாவோட அவரால் கூட்டணி அமைக்க முடியாது. அதனால தான் நீ ஜனநாயகன் படத்தை பெரிய டூலா வச்சு விஜயை மிரட்டி பார்த்தோம். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க, படமே ரிலீஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, உன்னைய வந்து நான் அங்கீகரிக்க மாட்டேன்னு அவர் வந்து சொல்லிட்டாரு. அப்படி இருந்தோம் இதே TN 2026 படத்துக்கு சென்சார்ல ஒரு பிரச்சனை வருது. அந்த தயாரிப்பாளர் பாஜகவோட நெருக்கமா இருக்கிற ஒருத்தர் டெல்லிக்கு பேசுறாரு. உடனடியாக பாத்தீங்கன்னா சென்சாருக்கு அங்கிருந்து அறிவுறுத்தல் வருது, எந்த கட்டும் இல்லாம படத்தை சர்டிபிகேட்டை கொடுத்துட்றாங்க. தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் படத்தை நீங்கள் அனுமதிக்க கூடாது, அதுதான் சட்டம். இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம் சென்சார் போர்டுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது. நட்டி நடராஜன் வந்து ஆல்ரெடி ஒரு ரஜினி சாரோட ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கேரக்டர் எடுத்து நடிச்சிட்டாரு. பட் ஒருவேளை ரொம்ப அட்டாக் மூடில் போய் அந்த படத்தோட காமெடியஸ்லாம் இருந்து ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்தால் என்னவா இருக்கும் ரியாக்ஷன் அப்படிங்கிறது? அதெல்லாம் அதை நட்டியுடைய சினிமா எதிர்காலமே அதுக்கப்புறம் அவ்வளவுதான். கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அண்ட் வந்துட்டு எல்லாரோட டாக்கும் வந்து பொலிட்டிக்கல் அண்ட் சினிமா பக்கம் இருக்குது. ஸோ அதை பற்றி நிறைய வந்துட்டு விரிவான தகவல், உண்மையான தகவலை நம்மள்ட்ட வந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? மறுபடியும் உங்களை பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விஜய் சார் எங்கே பார்த்தாலும் அவரோட டாக் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த 2 தொகுதியில் வந்து போட்டிடுறாங்களா சார்? அந்த 2 தொகுதிங்கிறப்போ வந்து இதுக்கு முன்னாடி யாராவது வந்து போட்டிட்டு இருக்காங்களா? ஸோ அப்படி போட்டிட்டு ஒன்றுத்தில் ஜெயிச்சா இன்னொருத்துல வந்து லாஸ் ஆனா ஏதாவது இந்த தேர்தல் கமிஷன் திருப்பி ஏதாவது நடத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இந்த 2 தொகுதியில் போட்டியிடுவதற்கான அடிப்படை காரணம் வந்து தோல்வி பயம்தான். ஏன்னா ஒரு கட்சியின் தலைவராக இருப்பார், அவர் ஒரு தொகுதியில் போட்டியிடும் போது ஒருவேளை தோத்துட்டாருன்னா அவருக்கு ஒரு பெரிய அவமானம் ஆகிடும். அது மட்டும் இல்லை, மற்ற கட்சிகள் எல்லாமே இவரை வந்து ஒரு பெரிய அளவில் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஊடகங்களும் இவருக்கு செல்வாக்கு இல்லை, இவருடைய செல்வாக்கு குறைஞ்சி போச்சுன்னா எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி ஒரு தோல்வி ஏற்படாமல் இருப்பதற்கு தான் இந்த 2 தொகுதியில் போட்டியிடுறது. அது நீண்ட காலமாகவே இங்கே இருக்குது. அது சட்டமும் அதை அனுமதிக்குது. நிறைய சட்டங்கள் வந்து முட்டாள்தனமாக இருக்கும், அதில் ஒன்று தான் இதுவும் கூட. என்னென்னா 2 தொகுதியில் ஒருத்தர் போட்டியிடுறாரு அப்படிங்கும்போது அப்போ 2 தொகுதியிலும் அவர் வெற்றி பெற்றால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு அடுத்த கேள்வி இருக்குது. நம் சட்டம் என்னன்னா 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டாலும் 14 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியை அவர் ரிசைன் பண்ணும். அப்படி அவர் ரிசைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்னொரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். அப்போ அந்த இடைத்தேர்தலுக்கு செலவு பண்ணுகிற பணம்ங்கிறது யாருடைய பணம்? நம்முடைய வரி பணம் தான். அப்போ நீ எத்தனை தொகுதியில் வேணாலும் போட்டியிடு, அந்த தொகுதியை நீ ராஜினாமா பண்ணால் அந்த தேர்தல் செலவை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த வேட்பாளர்கிட்ட இந்த சட்டம் கேட்பதாக இருந்தால் ஒருத்தனை அப்படி போட மாட்டான். அரசு பணம் தானே, எக்கெடுக்கட்டு ஒழிஞ்சா நமக்கு என்ன, நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சுய லாபம் தான் முக்கியங்கிற அடிப்படையில் தான் இந்த 2 தொகுதியில் போட்டியிடுற கான்செப்டே வந்தது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி, எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, ரேபரலி சிக்மகளூர் 2 தொகுதியில், கர்நாடகாவில் ஒரு தொகுதி, யூபியில் ஒரு தொகுதியில் அவங்க போட்டியிட்டதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அப்புறம் எம்ஜிஆரும் மதுரை மேற்கு அப்புறம் ஆண்டிப்பட்டி மாதிரி ஒரு தொகுதியில் போட்டிட்டு கடைசி நேரத்தில் அந்த தொகுதியிலேருந்து அவர் வந்து ஒன்று வேட்புமனுவை வாபஸ் வாங்கினார். அப்புறம் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 தொகுதியில் ஒரு தடவை, 4 தொகுதியில் ஒரு தடவை. 4 தொகுதியா சார்? ஆமாம். ஏன்னா இப்போ அவங்க வந்து இந்த ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி அவங்க தேர்தலில் போட்டிட்டா அவருடைய வேட்புமனுவே வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது 4 தொகுதியில் வேட்புமனு இதெல்லாம் நடந்த ஞாபகம் இருக்குது. சமீபத்திய உதாரணம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி, நரேந்திர மோடி. ராகுல் காந்தியும் பார்த்திங்கன்னா
வயநாடுலேயும் போட்டியிட்டார், யூபிலையும் போட்டியிட்டார் அமேதியில். அதுக்கப்புறம் நரேந்திர மோடி அவர் வாரணாசிலையும் போட்டியிட்டார், குஜராத்லேயும் போட்டியிட்டார். ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே அந்த தோல்வி பயம்தான். இன்னொன்று, ஒரு காலத்தில் இது வந்து பலரும் செய்த விஷயமாக இருந்தாலும் சமீப காலமாக அந்த மாதிரி யாரும் போட்டியிடுறதில்ல. முக்கியமாக தமிழ்நாடு அளவில் வந்து அதெல்லாம் ஒரு அவுடேட்டடான விஷயம். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஒரு 2 தொகுதியில் போட்டியிடுறார் அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக பார்க்க முடியும், அல்லது யார் தான் பாசிட்டிவாக பார்ப்பான்? இவர் அரசியலுக்கு வர்றாரு, திமுகவையே ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு நான் தான் ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு. இந்த 2026 தேர்தலே தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அதிமுக கூட்டணியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றாரு. அப்படி சொல்கிற விஜயை ஏன் 2 தொகுதியில் போட்டிடணும்? அப்போ அந்த தோல்வி பயம் தவிர வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்று, நம்ம இவ்வளோ பெரிய நடிகர் அரசியலுக்கு வந்திருக்கோம், கேவலமாக தோத்துறக்கூடாது, எந்த காரணத்தை முன்னிட்டோம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தில் நம்மளுடைய வேட்பு மனு தள்ளுபடி ஆகிடக்கூடாது. ஏன்னா அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பெரம்பூரில் போய் இவர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு, அவர் மீது என்ன குற்ற வழக்கு இருக்குன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்ட்டு அதில் நாமினேட் பண்ணிட்டாரு. இப்போ திருச்சிக்கு போகும்போது தான் தெரியுது நம்ம மேலே ஒரு கேஸ் இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து இங்கே குறிப்பிடுறாரு. அப்போ ஒரு வேட்புமனுவில் ஒரு குற்ற வழக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க, இன்னொரு வேட்புமனுவில் என் மீது வழக்கு இல்லைன்னு சொல்லும்போது அந்த கான்ட்ரடிக்ஷனே உங்களுடைய வேட்புமனுவை தள்ளுபடி பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தள்ளுபடி செய்தால் இந்த தேர்தலில் நம்ம போட்டி போடாத நிலைமை ஏற்பட்டால் என்ன பண்ணுறது? அதன் காரணமாக கூட இந்த 2 தொகுதியில் போட்டியிடுகிற முடிவை இவர் எடுத்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா வழக்கம்போல ஏதாவது ஒரு ஜோசியக்காரன் கூப்பிட்டு இந்த திசையில் நில்லுங்க, அந்த திசையில் நில்லுங்க, இங்கே ராகு நிற்கிறாரு, அங்கே கேது நிற்கிறாருன்னு எதையாவது சொல்லியிருப்பாங்க. அதுவும் கூட காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சார். ஆனால் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க சார், இந்த 2 தொகுதி வந்து இந்த தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் தொகுதியாக வந்து மாறிடுச்சு, எல்லாரும் வந்து போட்டி போடுறாங்க, எல்லாரோட பார்வையும் அங்கே மேலே அந்த 2 தொகுதி மேலே தான் இருக்குன்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கணிப்பாக 2த்துலேயும் ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒன்று தான்? என்னுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து ஒரு வேட்பு மனுவை வாபஸ் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு தொகுதியில் நம்மளுடைய வேட்புமனு தள்ளுபடி பண்ணிடுவாங்கங்கிற காரணத்துக்காக கூட அப்படி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு இன்சைடர் மூலமாக தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு தொகுதியிலிருந்து கூட அவர் வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்குமான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா அவர் 2 தொகுதியிலையும் கண்டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக. ஏன்னா அப்படி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ உள்ள கள நிலவரத்தை வச்சு விசாரிக்கும் போது திருச்சி கிழக்கில் விஜய் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு குறைவுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ திருச்சியில் வந்து 2 மன்னர்கள் இருக்காங்க. KN நேருன்னு ஒரு மன்னர் இருக்காரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு இன்னொரு மன்னர் இருக்காரு. ஸோ அவங்க 2 பேருக்கு வந்து இது ஒரு கௌரவ பிரச்சனை. அப்போ ஒரு வாதத்துக்காக சொல்கிறேனே, இப்போ திருச்சி கிழக்கில் விஜய் ஜெயிச்சிட்டா KN நேருவுக்கும் வந்து திமுக மேலிடு சும்மா விடாது, அன்பில் மகேஷையும் வந்து சும்மா விட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அது வந்து ஒரு வாழ்வா சாவை போராட்டம். அவங்க ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே விஜய் எப்படியாவது தோக்க வைக்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க். இன்னொரு பக்கம் அந்த இனிகோ இருதயராஜ், அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர், அங்கே கிறிஸ்தவ மக்கள் அதிகம் இருக்காங்க, அந்த மக்களோடு நேரடி தொடர்பு கொண்ட ஒருத்தர் அவர். அதனால் அவருக்கு அந்த கிறிஸ்தவ மக்கள் வந்து நிச்சயமாக வாக்களிப்பாங்க. விஜயை வந்து அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, விஜயே அந்த கிறிஸ்துவ அடையாளமான ஜோசப்ங்கிறத ஹைட் பண்ணிட்டு விஜயா தானே நிற்கிறார் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது இவரை வந்து ஒரு கிறிஸ்தவராக மக்கள் வந்து அடையாளப்படுத்துவதற்கு அங்கீகரிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக சார். ஆனால் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த அரசியலில் வந்து பேசுகிறது ஒரு பக்கம், இந்த கட்சின்னு ஒரு பேரே குறிப்பிடாமல் வந்து பேசுகிறது இருக்குல்ல சார், அது இன்னொரு பக்கம். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீமான் கட்சி பற்றி பேசவே மாட்டார். சேம் டைம் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் அந்த திமுக சைட்லேருந்து இவங்க பேரை சொல்லவே மாட்டாங்க. இது என்ன விதமான அரசியல்? அதாவது விஜய் வந்து நாம் தமிழர் கட்சி பற்றி பேசாமல் இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தன்னையோடு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதுதான் உண்மையான விஷயம். அது நம்ம தேர்தல் முடிவிலேயே பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு சமமாக இல்லாத ஒருத்தரை பற்றி நம்ம எதுக்கு பேசணும்? நம்ம எதுக்கு அவருக்கு ஒரு மைலேஜை கொடுத்து அவரை வந்து நானூறு ரவுடி தானே நம்ம வண்டியில் எதுக்கு ஏற்றணும்? அது ஒரு அரசியல் அனாதையாத ஓரமாக போகட்டுங்கிறது தான் விஜய் நாம் தமிழர் கட்சி குறித்து பேசாததற்கே காரணம். நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை, அவர் அதிமுக குறித்தே பேசுறது இல்லையே. என்னன்னா, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, இவங்கெல்லாம் களத்திலேயே கிடையாது, இவங்கெல்லாம் சீன்லேயே கிடையாது. அதனால தான் சொல்கிறார் 4 முனை போட்டி 40 முனை போட்டிலாம் கிடையாது, 2 முனை போட்டி தான் அவர் அடித்து சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவங்களை எதுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே விஜய் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் குறித்து ஒரு கட்சி குறித்து அவர் பேசிட்டாருன்னா
அதுவே பிராண்டாக மாறிடும். இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி விஜய் பேசிட்டா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் அரசியலில் இருந்து கிடைக்கிற அடையாளம் வந்து விஜய் பேச்சின் மூலமே கிடைச்சிடும். ஸோ அப்படி ஒரு மைலேஜ் அவங்களுக்கு கொடுக்க வேணான்னு விஜய் நினைக்கிறாரு. அப்படியே திமுக பக்கம் வந்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. மக்கள் வந்து தன்னழிச்சே அவர் பின்னால் திரண்டு நிற்கிறாங்க. சர்வே முடிவுகள் எல்லாமே அவருக்கு 25-30% வாக்கு வங்கி இருக்கிறதா சொல்லுது. இப்போ நம்ம ஒரு பக்கம் விஜய் குறித்து பேசணும் அப்படின்னா இப்போ அவர் சொல்கிறது உண்மையாகி ஊடகங்களும் பார்த்திங்கன்னா 2 பேரையும் நிறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. விஜயா ஸ்டாலினா அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நேரேஷன் செட் ஆகிடும். அப்படி ஆகக்கூடாது. நம்ம கிங்கு திமுக வந்து ஒரு சோப்பலாங்கி அணி, அதிமுக வந்து ஒரு பலவீனமான அணி. இப்போ 2 பேருக்கு தான் போட்டின்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால விஜய் குறித்து அவங்க அட்ரஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆனாலும் பேரை சொல்லி சொல்லலைனாலும் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே விஜய் குறித்து தானே இருக்குது. ஒருத்தர் வந்திருக்காரு, சினிமாவிலேருந்து வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்தவுடனே ஆட்சியை பிடிச்சிருவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கிசு பாணியில் இவங்க பேசினாலும் அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு யோசித்து பார்த்தா அது விஜயை சொல்கிறாங்கங்கிறது தானே தெரியுது. அதனால் இவங்க பெயரை சொல்லவில்லை என்றாலும் இன்னைக்கு போட்டிங்கிறது தாவேகா வெர்சஸ் திமுக தான். கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு கமெண்ட்லேயே நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறேன். என்னன்னா நிறைய பேர் திமுகவா தாவேகாவா அப்படி பேசுகிறாங்களே தவிர யாருமே வந்து ஏடிஎம்கேவை இந்த எலெக்ஷனில் ஒரு மாதிரி பின் பாயிண்ட் பண்ணல. ஏன்னா எப்போவுமே எந்த அரசியல் இதுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் ஏடிஎம்கேவா டிஎம்கே அப்படின்ற ஒரு டாக் வந்து போகும். ஆனால் அது இல்லாமல் இந்த 2 பேர் மட்டும் பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது. அதான் முதல் காரணம், அதிமுக கூட்டணிக்குள் வந்து பாஜக போனது. அதாவது ஒரு கட்சி கூட்டணியில் இன்னொரு கட்சி போகிறதுங்கிறது அது ஒரு நார்மலான விஷயந்தான். இன்றைக்கி திமுக கூட்டணிக்குள்ளே தேமுதிகலாம் போயிருக்கு, என்ன கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல். இதெல்லாம் நார்மலான விஷயந்தான். ஆனால் பாஜக திமுக கூட்டணிக்குள்ளே வந்தது பார்த்திங்கன்னா ஒரு அப்நார்மல், அசாதாரணமான விஷயம். கூட்டணிங்கிறது பார்த்திங்கன்னா 2 கட்சியுமே கால்குலேட் பண்ணும். இவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, நமக்கு எவ்வளோ இருக்குது, நம்ம 2 பேர் சேர்ந்தோம்னா என்ன பர்சன்டேஜ் வரும், இந்த பர்சன்டேஜை வச்சு எதிர் கூட்டணி வந்து வெல்ல முடியுமா, இதான கணக்கு. இங்கே எப்படி நடந்துச்சுன்னா பாஜக வந்து எடப்பாடி கழுத்தில் கத்தியை வச்சு என்னை கூட்டணியில் சேர்த்துக்க என்ன இல்லைனா உன்னை காலி பண்ணிடுவேன்னு மிரட்டி அந்த கூட்டணிக்குள்ளே அவங்க போகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டா லெவலில் இருக்கிற ஒரு கட்சி மிரட்டி தன்னை வந்து கூட்டணியில் இணைச்சிக்கிற அளவுக்கு அதிமுக பலவீனமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகங்கிறது இன்றைக்கி அடிமை திமுகவாக மாறிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே மக்களுடைய செல்வாக்கு அந்த கட்சிக்கு கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த போட்டியே மாறுனது. தாவேகா வெர்சஸ் திமுகன்னு ஏன் மாறுதுன்னா, ஒரு பக்கம் பாஜக கூட்டணிக்குள்ளே போய் அதிமுக பலவீனம் அடையுது, இன்னொரு பக்கம் நடிகராக இருந்த விஜய் அரசியலுக்கு வந்து அவருக்கு பின்னால் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் திரண்டு அவர் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்கும் போது இன்றைக்கி அந்த போட்டிக்கிழமை மாறிடுச்சு. அதுதான் முக்கியமான காரணம். கண்டிப்பாக சார். அண்ட் சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த பிஜேபியோட பி டீம் அப்படி சொல்லி தாவேகா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்போ அரசியல் அப்படியே கொஞ்சம் அந்த கூட்டணி வைக்கல அப்படின்னோடனே டிஎம்கேவோட பி டீம் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து என்ன எதை நம்புறதுன்னு தெரியலையே அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு அதாவது இந்த ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் ஒரு கட்சி குறித்து, ஒரு தனிநபர் குறித்து வருகிற செய்திகளை எல்லாமே மக்கள் வந்து அப்படியே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அறிவை கொண்டு அந்த செய்தியை வந்து அப்படி சலித்து எடுத்து அதிலிருந்து உண்மையை நம்ம எடுத்துக்க வேண்டியது. அதை தவிர வேறு வழி இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஊடகங்கள் சொல்வது உண்மை அப்படிங்கிற மனநிலை வந்து மக்களுக்கு எப்பயுமே உண்டு. எல்லாத்துக்கு மேலே அந்த நம்பிக்கை ஊடகங்கள் மீது. நான் கூட நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஒரு பிரதமரோ ஒரு முதலமைச்சரோ ஒரு கூட்டத்தில் போய் பேசுகிறாரு, அந்த கூட்டத்தில் ஒரு 1 லட்சம் பார்வையாளர்கள் இருக்கிறதா வச்சுக்குவோம். அங்கே இவர் பேசுகிறத அந்த 1 லட்சம் பேரும் நம்ப மாட்டாங்க. ஒரு 50,000 பேர் நம்புவான். 50,000 பேர் இருந்தாலும் பொய் சொல்கிறாயா அப்படிம்பாங்க. 75,000 பேர் நம்புவாங்க, ஒரு 25,000 பேர் நம்ப மாட்டாங்க. இதுதான் நடக்கும். யார் பிரதமர் பேசினாலே இதுதான் நிலவரம். ஆனால் ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா அதை படிக்கிற அத்தனை பேருமே அந்த ஊடகங்களை நம்புவாங்க. இதுதான் உண்மை. ஆனால் இப்போ சமீப காலமாக ஊடகங்கள் வந்து இந்த யோக்கியாம்சத்தை இழந்துருச்சு. என்ன ஒன்று, அந்த ஊடகங்களே ஒரு அரசியல் கட்சியால் நடத்தப்படுது. அப்படி இல்லைன்னா நடுநிலை ஊடகங்களாக இருந்த பல்வேறு ஊடகங்களை இந்த அரசியல் கட்சிகள் விலக்கி வாங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் வாடகைக்கு எடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஊடகங்கள் வருகிற செய்திகளே நம்பகத்தன்மை இழந்துருச்சு. அதனால் மக்கள் வந்து அந்த பழைய மைண்ட் செட்டோட இந்த பத்திரிகையில் சொல்லிட்டாங்க உண்மையாக தான் இருக்கும், இந்த டிவியில் வந்துருச்சு உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த செய்திகளை அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அறிவை கொண்டு பாருங்கள். இவனுடைய செய்தியிலேயே இவன் யாருடைய ஆள், இவன் யார் மீது வன்மம் கொண்டிருக்கான்,
யார்கிட்ட காசு வாங்கிட்டு இவன் அடிமையாக இருக்காங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த பக்குவத்தோடு இந்த செய்திகளை நம்ம எடுத்துக்கணும். அப்படி தான் இந்த பி டீம் கதையும். கண்டிப்பாக இவரோட இவர் நட்பாக இருந்தால் அவரை வந்து சரியான ஆள், அவரோட முரண்பட்டால் உடனே ஒரு பி டீம் அப்படின்னு வந்து ஒரு முத்திரையை குத்திடுறது. ஆனால் அந்த முத்திரையை யாருக்கு குத்துறதுன்னு இருக்குல்ல, அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் உள்நோக்கத்தோடு அந்த முத்திரையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவை கொள்கை எதிரினே வந்து முன்னிறுத்திட்டார். இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அந்த பாரதிய ஜனதாவோடு அவரால் கூட்டணி அமைக்க முடியாது. என்னன்னா கொள்கை எதிரி. அதனால தான் நீ ஜனநாயகன் படத்தை என்ன ஒரு பெரிய டூலாக வச்சு விஜயை மிரட்டி பார்த்தோம். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, படமே ரிலீஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, உன்னைய வந்து நான் அங்கீகரிக்க மாட்டேன்னு அவர் வந்து சொல்லிட்டாரு. அப்படி இருந்தோம் தாவேகா வந்து பாஜகவுடைய பி டீமு, விஜய் வந்து ஒரு பி டீமு, பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க. அது வந்து உண்மை இல்லை. கண்டிப்பாக சார். அந்த தொகுதிக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு கருத்து கணிப்போடு சொன்னீங்க, மேபி வந்து வேட்புமனு வந்து வாபஸ் ஆகலான்ட்டு. அதேமாதிரி இன்னொரு நரேட்டிவும் செட் பண்ணுறாங்க சார். என்னன்னா டிஎம்கே சைட்லேருந்து ஒன்று செட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்து கலைஞர் சார் இருந்தப்பே வந்து ஸ்டாலின் சார் வரல, அதுக்கப்புறம் வந்து போராடி சிஎம்க்கு வந்து வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இல்லாமல் உதயநிதி சாரை இருக்கிறப்பே வந்து சிஎம் போஸ்ட்டில் வந்து வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் வந்து விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படின்னு ஒரு நரேட்டிவ் வந்து செட் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஆக்டிவாக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் கருணாநிதி அந்த வயோதிகம் காரணமாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன நிலையிலும் அவர் முதலமைச்சராக தான் இருந்தார். அவரால் ஒரு செயல்பட முடியாத நிலைமையிலும் கூட அவர் முதலமைச்சர் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் அப்படி கிடையாது, அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். அப்படி இருக்கும்போது எதுக்காக உதயநிதி ஸ்டாலினை இப்போ முன்னிறுத்தணும்? ஆனால் எதிர்காலத்தில் அவர் அந்த இடத்துக்கு வருவார், அதில் மாற்றம் இல்லை. எதிர்கால தமிழக அரசியல் விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின்னு வரும், அதுலலாம் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு அப்படி வராது. இன்றைக்கு மட்டும் இல்லை, இன்னும் சில வருடங்களுக்கு அப்படியான ஒரு சூழல் இல்லை. அதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இந்த அரசியல் சார்ந்து ஃபைனலாக ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த பாண்டிச்சேரி வந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது, ஏகப்பட்ட பேர் இந்த மக்கள் வந்து திரண்டு வராங்க. இது ஏற்கனவே முன்னாடி வந்து பார்த்ததான் பெரிய ரோட் ஷோ ஒன்று பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நின்று போச்சு. திருப்பி இது பாண்டிச்சேரியில் சேம் அதே மக்கள் வந்து திருப்பி வந்துக்கிட்டே இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து கேட்குறாங்க. அதான் விஜய்க்கு இருக்கிற அந்த செல்வாக்கு தானே. ஏன்னா விஜய் வந்து வெறுமனே ஒரு அரசியல் கட்சி தலைவராக மட்டும் இருந்திருந்தால் இந்த எழுச்சியான ஒரு வரவேற்பு இருக்காது. மக்கள் வந்து அவரை பார்க்கணுங்கிற ஒரு பேராவலில் திரண்டு வருகிற காட்சியெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு கட்சி தலைவர் தானே, பேசிட்டு போட்டும் அப்படின்னு தான் மக்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் இவர் ஒரு நடிகர். எல்லாத்துக்கும் மேலே தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு உச்ச இடத்துல இருக்கிற ஒரு நடிகர். அவருக்கு என்ன செல்வாக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இத்தனை நாள் அவர் நடிகராக இருக்கும்போது பெரும்பாலும் பொது வெளிக்கெல்லாம் வந்ததில்லை. மிக அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு தான் வருவார் அவர். அப்போ மக்கள் வந்து அவரை பார்க்கணுங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தில் இருந்தாங்க. இன்றைக்கு அரசியலுக்கு வந்ததால் நம்ம பகுதிக்கு விஜய் வர்றாரு அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தவங்களுமே திரண்டு வரதானே செய்வாங்க. ஸோ அதுதான் வந்து அளவுக்கு அதிகமாகி கரூரில் வந்து ஒரு 47 பேருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது. ஆனாலும் அந்த அச்சம் எல்லாருக்கும் இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த விஜயை பார்க்கறதுக்கான கூட்டம்ங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக சார். அந்த சேம் டைமில் சார் இப்போ ஒரு மூவி ட்ரெய்லர் வந்துச்சு, நம்மளும் அதை பற்றி பார்த்துருப்போம். பயங்கர டாக்கு. ஒரு பக்கம் வந்து இது என்ன நம்பலாமா வேண்டாமா, இன்னொரு பக்கம் வந்து விஜய் சாருக்கு அகெயின்ஸ்டா இல்லையா என்னன்றதே புரியல சார். ஆனால் ஒரு சிலர் வந்து இது வந்து வெறும் ஸ்னூப்பில் மட்டும்தான் அது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. TN 2026ன்னு எக்ஸாக்டாக அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் இல்லை, அது வந்து ஒரு அரசியல் சட்டையர் படம், அவ்வளோதான். அதில் எல்லா அரசியலை நக்கல் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஜயினுடைய அடையாளத்தையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நட்டி நடராஜ் நடிக்கிற கேரக்டர் வந்து ஏதோ ஒரு குல்கந்த் குமாருங்கிற ஒரு கேரக்டர், வட இந்தியாவிலேருந்து பான் பீடா கடை போட்ட ஒருத்தன் திடீர்னு வந்து அரசியலுக்கு வர்றாங்கிற மாதிரி ஒரு கதை அது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவருடைய கெட்டப்பு, சில காட்சிகள், சில வசனங்கள்லாம் உங்களுக்கு விஜயை ரிசம்பளன்ஸ் பண்ணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த நடிகருடைய மனைவி, நீங்கள் ஏன் அந்த நடிகை கூடவே தொடர்ந்து நடிக்கிறீங்கன்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய், சங்கீதா, திரிஷா அப்படின்னு உங்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அல்லது நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுனாலே அப்படி ஒரு காட்சிகள்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அதே நேரம் அது முழுக்க விஜய்க்கு எதிரான படமும் இல்லை, சில ரசிகர்கள் நினைப்பது மாதிரி அது விஜயினுடைய பயோபிக்கும் இல்லை. இப்போ என்னாச்சுன்னா அந்த படத்தை பார்த்துட்டு விஜய் ரசிகர்களே குழம்பி போயிட்டாங்க. பாதி பேர் என்ன நினைக்கிறாங்க, இது நம்ம தளபதியுடைய வாழ்க்கை வரலாறு, இதை பார்த்துட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் பேசிகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது விஜய்க்கு எதிரான படம், இதை காலி பண்ணிட்டு தான் தூங்கணுன்ட்டு இன்னொரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு அந்த 2 மாதிரியான படமும் இல்லை. பட் விஜய் குறித்து நெகட்டிவான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்கு. பட் எல்லாத்துக்கும் மேலே ஒரு நட்டி நடராஜ் நடித்து விஜயினுடைய செல்வாய்க்க குலைச்சிட முடியுமா, விஜய்க்கு கிடைக்கிற வாக்குகளை
குறைத்து விட முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. எப்பயுமே ஒரு படம் என்பது அந்த படத்தை யார் இயக்கியிருக்கா, யார் நடிச்சிருக்காங்கிறத வச்சு தான் அது மக்களுடைய கவனத்துக்கே போகும். அதை வைத்து தான் அந்த படத்தினுடைய தலையெழுத்தும் தீர்மானிக்கப்படும். பட் இந்த படம் அந்த மாதிரி மக்களுடைய கவனத்துக்கு போய் ஒட்டுமொத்த பேரும் தியேட்டருக்கு வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் தான் அது. கண்டிப்பாக சார். அண்ட் சேம் டைமில் அந்த கெட்டப் சார், அந்த கெட்டப் வச்சே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க எக்ஸாக்டாக இதுதான் அப்படி தான். அண்ட் ரெடின் கின்ஸ்லேயும் ஒரு துண்டு ஒன்று போட்டுட்டு அதுக்கு ஒரு வசனம் வந்து பேசியிருப்போம், அதுக்கும் இன்னொருத்தவர் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த நேரத்தில் அரசியல் வந்து பயங்கரமாக பீக்கில் இருக்கிறப்ப இந்த படம் தேவையா அப்படி சொல்லிட்டு ஒன்று வருது. ஏன்னா ஜனநாயகன் அரசியல் சார்ந்த ஒரு படமாக இருக்குன்றதுனால விடலை, இது முழுக்க அரசியல் சார்ந்த ஒரு ஃபன் படமாக இருந்தாலும் எப்படி இந்த நேரத்தில் இதை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்கு இருக்குது. இல்லை, அதுதான் நம்ம சென்சார் போர்டினுடைய லட்சணத்தை இதன் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அமைப்புகள் எல்லாமே ஒன்றிய அரசினுடைய ஏவல் நாய் தான். அந்த நாய்ங்கிறத நம்ம அழுத்தி கூட சொல்லலாம். அதுக்கு சென்சார் போர்டும் விதிவிலக்கு இல்லை. இப்போ ஒன்றிய அரசு வந்து விஜயை போய் கடிங்குது, ஜனநாயகன் படத்தை வச்சு கடிச்சிட்டாங்க. இதே TN 2026 படத்துக்கு சென்சாரில் ஒரு பிரச்சனை வருது, இந்த வசனங்கள் காரணம் வருது. அந்த தயாரிப்பாளர் பாஜகவோட நெருக்கமாக இருக்கிற ஒருத்தர் டெல்லிக்கு பேசுகிறாரு. உடனடியாக பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு அங்கிருந்து அறிவுறுத்தல் வருது, எந்த கட்டும் இல்லாமல் படத்தை சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றாங்க. இத்தனைக்கு அது ஒரு அரசியல் படம். தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் படத்தை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது, அதுதான் சட்டம். தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணணும். இப்படி ஒரு படம் வருது, இதை விடுறதா விடலையா நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதை அங்கே அனுப்பணும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம் சென்சார் போர்டுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது. பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த படமெல்லாம் வந்து விஜய்க்கு ஒரு எதிரான ஒரு மைண்ட் செட்டை ஏற்படுத்திடுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் சேம் டைமில் சார், ஒரு படம் தான் ஒருத்தரோட வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறதுலாம் நிறைய வடிவேல் சாரோட கெரியர்லேருந்தே நம்ம பார்த்துருக்கோம் அரசியல் இது சம்மந்தமாக. ஸோ அப்படி இருக்கப்போ நட்டி நடராஜன் வந்து ஆல்ரெடி ஒரு ரஜினி சாரோட ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கேரக்டர் எடுத்து நடிச்சிட்டாரு. பட் ஒருவேளை ரொம்ப அட்டாக் மூடில் போய் அந்த படத்தோட காமெடியஸ்லாம் இருந்து ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்தால் என்னவா இருக்கும் ரியாக்ஷன் அப்படிங்கிறது? அதெல்லாம் அதை நட்டியுடைய சினிமா எதிர்காலமே அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அது கிட்டத்தட்ட ஒரு அஸ்தமிச்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா விஜயுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்காங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு பட்டமெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஃபோர்ஸாக அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு பிடித்த ஒருவரை பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. பிடிக்காத ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற அளவுக்கு அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அதை நம்ம ஆதரிக்கலை, இருந்தாலும் நிலவரத்தை நம்ம எடுத்து சொல்கிறோம். இப்போ நானே விஜய் குறித்து ஒரு நெகட்டிவான கமெண்ட் போட்டேன் அப்படின்னா என்னுடைய மொத்த வம்சத்தையுமே அவங்க திட்ட தயங்க மாட்டாங்க. அப்படி ஒரு அறிவாளிகள் தான் அவர்கள் எல்லாம். அப்போ ஒருவேளை இந்த படத்தில் விஜய்க்கு எதிராக அவர் ஏதாவது நடிச்சிருந்தா பேசியிருந்தால் நிச்சயமாக அவரை வந்து விஜய் வாரியர் இந்த விர்ச்சுவல் வாரியர்கள் சும்மா விட மாட்டாங்க. அதுவே நட்டிக்கு வந்து ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்துரும். அதில் எந்த மாற்றமே இல்லை. அரசியல் சார்ந்தும் சினிமா சார்ந்தும் நிறைய நேர்மையான உண்மையான தகவல்கள் எங்களுக்காக சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி.